ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, RC20 ஆப்பில் ஃபீல்டிங் எப்படி செட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான ஸ்பான்சர் யாருன்றதை ஃபஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிடுறேன். This video is sponsored by BuyMode Shopping App. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping app. ஆப்கான லிங்க்கையும் ஸ்பான்சர் கண்டென்ட்டையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணிக்கோங்க. இந்த மெஜை பாருங்கள். கெட் ஸ்டார்டட் பை டவுன்லோட், கெட் இட் ஆன் கூகுள் ப்ளேன்னு ஒன்றும் இல்லைங்க. ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்க ப்ளே ஸ்டோர் தாங்க. அங்கே இந்த ஆப் அவைலபிளாக இருக்கும். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் வந்து ஆப் ஸ்டோர்னு ஒன்றும் இல்லைங்க. அது ஐஃபோனில் இருக்கும். அங்கேயும் இந்த ஆப் அவைலபிளாக இருக்கும். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. BuyMode மொபைல் ஆப். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, RC20 ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் குயிக் மேட்ச் கொடுத்துக்கிறேன். இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா விட்டு ப்ளே கொடுக்குறேன். எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி ப்ளே கொடுக்குறேன். ஏன்னா நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃபீல்டிங் எப்படி செட் பண்ணுறது மட்டும் தான் பார்க்க போகிறோம். டாஸில் ஹிட் சூஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கண்டென்ட் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். டாஸ் ஜெயிச்சாச்சு, பவுலிங் சூஸ் பண்ணுறேன். இது வந்து ஆப்போனண்ட்டோட பிளேயிங் 11. நம்ம சேனலில் இப்போ தான் முதல் தடவை வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இது நம்மளோட பிளேயிங் 11 ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நேஷ்னல் ஆந்தம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். பவுலிங்கில் வந்து ஏதோ ஒரு புவனேஸ்வர் வச்சுக்கிறேன். அம்பையர் சொல்கிறாங்க ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஃபீல்டர்ஸ் சொல்கிறாங்க ஸ்கிப் பண்ணிக்கிறேன். பேட்ஸ்மேன் சொல்கிறாங்க ஸ்கிப் பண்ணிக்கிறேன். பவுலர் கரியர் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். பேட்ஸ்மேன் கரியர் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். கவுண்டவுன் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இதில் ஃபீல்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அட்டாக்கிங் 6 இருக்குல்ல, அதுக்கு மேலே ஒரு ரவுண்ட் இருக்குல்ல, பெரிய ரவுண்டு. அந்த ரவுண்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கேட்கும். அட்டாக்கிங்லேயே வந்து அட்டாக்கிங் மாற்ற முடியாது, ஏன்னா பவர் பிளே. அதனால் அட்டாக்கிங் மட்டும் அட்டாக்கிங்க்கு கீழே பாருங்கள் 1 அப்படின்னு கட்டுறதுல அதை மாற்றலாம். 2 இந்த ஃபீல்டிங் பிடிச்சிருந்தா இதை வச்சுக்கலாம். 3, 4, 5, 6 இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஃபீல்டிங் வேணுனாலும் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு இப்படிலாம் வேணாம், என் இஷ்டத்துக்கு நான் வச்சுக்கணும், இந்த இடத்துல எனக்கு ஃபீல்டர் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரைட் சைடு பாருங்கள், மேனுவல் அப்படின்னு சொல்கிறது ஆஃப் ஆகிருக்கு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலர் மாதிரி ஆன் ஆகிடும். நம்ம ஒரு ஃபீல்டர் மேலே கை வச்சு அந்த ஃபீல்டர் இப்படி எடுத்துகிட்டு போய் வைக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த ஃபீல்டர் மேலே இந்த ரவுண்டை வச்சு அந்த ஃபீல்டர் இங்கே கொண்டு வர வைக்கலாம். வேறு எந்த ரவுண்டு வேணுமோ அந்த ரவுண்டுக்கு கொண்டு வந்து வச்சுக்கலாம். இங்கே ரவுண்டு தான் கிளிக் பண்ணணும் அப்படின்னு இல்லை, அந்த ஃபீல்டர் மேலே வச்சு அது பக்கத்தில் அந்த ரவுண்டுக்கு பக்கத்தில் சும்மா அந்த க்ரீன் கலர் வச்சா கூடயும் கிளிக் பண்ண கூட அது அவங்க மாறிப்பாரு. ஓகே, அதே மாதிரி தான் கைஸ். நம்ம எந்த ஃபீல்டர் வேணால், இப்போ இந்த 2 ஃபீல்டர் எனக்கு லெக் சைடு வேணும் அப்படின்னா 2 ஃபீல்டரையும் நம்ம லெக் சைடு வச்சுக்கலாம். ஆனால் இது பவர் பிளேன்றதுனால நம்ம வந்து எப்படின்னா 2 பேரை மட்டும் தான் வெளியே வைக்க முடியும். இதே நம்ம மிடில் ஆர்டரு இல்லை கடைசி ஓவர் அப்படின்னா 5 பேர் வச்சுக்கலாம் வெளியே. ஓகே, இப்போ நம்ம போட்டிருக்கிறது எத்தனை ஓவர் மேட்ச்சு? 20 ஓவர் மேட்ச் போட்டிருக்கோம். அப்போ மொதல் 6 ஓவருக்கு வந்து ஃபீல்டர் வந்து வெளியே தான் வைப்பார். இவ்வளோதான் கைஸ் ஃபீல்டு செட்டப்பு. ரொம்ப ஈஸி. நீங்கள் ஒரு ஃபீல்டர் மேலே ஏரோ வைக்கிறீங்க, அந்த ஃபீல்டரை எங்கே நவுத்திட்டு வரணும் அப்படின்னு வச்சுக்கிட்டு நீங்கள் கொடுக்குறீங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இவ்வளோ தான் கைஸ் மேனுவல் ஃபீல்டு. இவ்வளோ தான். இப்போ மேனுவல் வேணாம் அப்படின்னா நம்ம இந்த லெஃப்ட் சைடு இருக்க பார்த்தீங்களா, அந்த 1, 2, 3, 4, 5, 6 இந்த ஃபீல்டு எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வச்சுக்கலாம். மேக்ஸிமம் எல்லோரும் மேனுவல் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்மளும் மேனுவலே யூஸ் பண்ணிக்கலாம். மேனுவல்ன்றது நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எங்கே வேணால் எந்த ஃபீல்டர் வேணால் வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஃபீல்டரும் முன்னாடி வச்சுக்கிட்டு 2 ஃபீல்டர் நம்ம பின்னாடி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே மேக்ஸிமம் ரன் அந்த அளவுக்கு போகாது. சிங்கிள்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணணும். இவ்வளோதாங்க ஃபீல்டு செட்டப். இப்போ பார்த்தீங்களா, இப்போ இந்த ஸ்லிப்பு ஃபீல்டு ஒன்று வைக்கிறேன் பாருங்கள். ஸ்லிப் ஃபீல்டு வச்சுட்டு இப்போ இந்த பால் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் ஸ்லிப்புக்கு வந்திருக்காரு. பாருங்கள், அவ்வளோதான் கைஸ். இவ்வளோ தான் ஃபீல்ட் செட்டப் வைக்கிறது. இப்போ நம்ம ஒரு வேளை 3 ஃபீல்டர் வெளியே வைக்க ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபீல்டர் மேலே வச்சு இந்த ஃபீல்டர் கீழே வைக்கிறனா அங்கே பாருங்கள் மேக்ஸிமம் ஆஃப் 2 ஃபீல்டர் அலோட் outside தி இன்னர் சர்க்கிள் இன் பவர் பிளேயில் மேக்ஸிமம் 2 பேர் தான் வெளியே நிறுத்த முடியும். இவ்வளோ தான் சொல்லுது. அவ்வளோதான் கைஸ்.
Thanks for watching. Bye bye.